லூக்கா நற்செய்தியாளரின் முதல் சீடர் அழைப்பு பகுதி 3 பகுதிகளை கொண்டது. இயேசுவின் அறிவுரை, அதிசயமான வகையில் மீன்பிடித்தல், பேதுருவினை அழைத்தல். இம்மூன்று பகுதிகளும் மாற்கு நற்செய்தியின் முதல் சீடர் அழைத்தல் பகுதியினையும், யோவான் நற்செய்தியின் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் பேதுருவினை இயேசு சந்தித்த நிகழ்வினையும் கலந்து கொடுக்கப்பட்டுள்ளது. லூக்கா வழங்கும் இன்றைய நற்செய்தி சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் அவர்களுடைய பணியினை பற்றி சுருக்கமாக சொல்கின்றது. சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? மத்தேயு மற்றும் மாற்கு நற்செய்தியாளர்களை பொறுத்தவரையில் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோர் இயேசுவால் அழைக்கப்பட்டவுடன் தங்கள் வலைகளையும் படகையும் தந்தையரையும் பணியாளர்களையும் விட்டுவிட்டு வருகின்றனர். ஆனால் லூக்கா மட்டுமே அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்கின்றார். லூக்கா நற்செய்தியின்படி இயேசுவை பின்பற்ற முழுமையான, நிறைவான, சமரசமற்ற அர்ப்பணம் தேவைப்படுகின்றது. கடல் உருவகமாக உலகினை சுட்டுகின்றது. வலையினை வீசுபவர் இயேசுவே. இயேசுவின் வலையில் மாட்டியது பேதுரு. பேதுரு அனைத்தையும் விட்டுவிட்டு வருகின்றார். அவருடைய பணியினை இயேசு சுட்டிக்காட்டுகின்றார். பேதுருவின் பணி மனிதர்களை பிடித்தல். இங்கு மனிதம் என்ற செய்தி விண்ணரசு, இறையாட்சி, நிலைவாழ்வு இவைகளின் பிரதிபலிப்பாக உள்ளது. சீடர்கள் மனிதநேயம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். மனிதநேயம் உள்ளவர்களாக மனிதர்களை உருவாக்க வேண்டும் மற்றும் மனிதநேய சமூகத்தினை படைக்க வேண்டும். சீடர்கள் மனிதர்களை பிடிப்பவர்களாக தன்னை மாற்றிக்கொண்டார். கிடைக்காது என்று சொன்ன இடத்தில் அளவுக்கு அதிகமான மீன் கிடைத்தது போல மனிதம் இம்மண்ணில் மலரும் என்பதனை இன்றைய நற்செய்தி பகுதி அறிவுறுத்துகின்றது. மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். இறைமையின் சாயலே மனிதம், மனிதம் அதன் நிறைவினில் இறைமை மலருமே, மலருமே. மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும்.